அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பொருத்தத்தில் அனுகூல பொருத்தம் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். பொதுவாக ஒரு ஆணோட ஜாதகம், ஒரு பெண்ணோட ஜாதகம், ரெண்டு ஜாதகத்தையும் எடுத்து வச்சிங்க. ஆணோட ஜாதகம், பெண்ணோட ஜாதகம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஆணோட ஜாதகத்தை கணிச்சிடணும். எப்படி பலமாக இருக்குதா இல்லையா, யோகமாக இருக்குதா இல்லையா ஜாதகம். அது அடுத்தது பெண்ணோட ஜாதகம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, அவங்களோட ஜாதகத்தில் தோஷம் சம்மந்தப்பட்டது எதாவது இருக்குதா, இல்லை ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குதா இல்லையான்னு சொல்லி ரெண்டு ஜாதகத்தை பார்க்குறப்பே இவங்கள சேர்க்கலாமா வேணாமன்றதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ரெண்டு ஜாதகத்தையும் தனிப்பட்ட முறையில் ஆணோட ஜாதகம், பெண்ணோட ஜாதகம் தனித்தனியாக கணிச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எழுதிட்டு அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அனுகூல பொருத்தம். இது ஃபஸ்ட்டு ஜாதகத்தோட வெயிட்டு, பொண்ணோட ஜாதகம் எப்படி, மாப்பிள்ளோட ஜாதகம் எப்படி, இவங்களோட வெயிட்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டுட்டு எண் 1 2 3 4 5 6 7 8. சரி, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பொருள். இது ஆண், இல்லைன்னா பேரே எழுதிக்கலாம். பொண்ணோட பேர் என்ன, மாப்பிள்ளையோட பேர் என்னன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆண் பெண். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குது, கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு யோகமாக இருக்குதா இல்லை ஒரு மாதிரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே வந்துடணும். அப்போ எண், பொருள், அப்போ லக்னம், ராசி. லக்னம் சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லையா, லக்னம் சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சஷ்டாஷ்டகம்னு என்னது, 6 8 வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா வருது, இருக்குன்னா இருக்குன்னு எழுதுங்க, இல்லைன்னா இல்லைன்னு எழுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சஷ்டாஷ்டகமாக இருக்குது அப்படின்னாக்கா இருக்கிறது. சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அதை பார்த்துங்க. இருக்குன்னாக்கா டிக் அடிச்சிருங்க, இல்லைன்னா எப்படி அடிச்சுங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சஷ்டாஷ்டகம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே லக்னம், ரெண்டு ஜாதகத்துலேயும் ஆண் பெண் ரெண்டு ஜாதகத்துலேயும் ரெண்டு பேரோட லக்னம் 6 8 வரக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ராசியும் அதே மாதிரி. ராசியும் பார்த்தீங்கன்னாக்கா 6 8 ஆண் பெண் ஜாதகம் ரெண்டு பேரோட ராசி 6 8 வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் கும்ப ராசி இல்லை கும்ப லக்னம் அப்படின்னாக்கா 6 எது கடகம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 6 8 வரக்கூடாது. அப்போ கும்பத்துலேருந்து கடகம் 6, கடகத்துலேருந்து கும்பம் 8. இந்த மாதிரி நான் சொல்கிறேன். மற்ற ராசி லக்னத்துக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரி நான் போட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆயுள். ரெண்டு பேருக்கும் ஆயுள் எப்படி இருக்குது, ஆயுள் ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு பவராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ஆயுளுக்கு நம்ம என்னென்ன பார்ப்போம், ஜென்ரலாக 8ஆம் இடம் பார்ப்போம், 8ஆம் அதிபதியை பார்ப்போம், அப்புறம் 8க்கு 8ஆன 3ஆம் இடத்தை பார்ப்போம். அடுத்தது ஆயுள் காரகன் சனியை பற்றி பார்ப்போம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆயுளை பற்றி பார்த்துட்டு இதை நல்லா இருக்குதுன்னு நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு நல்லா இல்லை,
அது சப்போஸ் நல்லா இல்லை அப்படின்னாக்கா இது என்ன மாதிரி பாதிப்பு அப்படின்றத நம்ம அந்த இடத்துல எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு திருமணத்துக்கு உண்டான அமைப்பு. அப்போ 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது, 11ஆம் இடம் வலுத்து 7ஆம் இடம் வந்து வலு குறைவாக இருந்துச்சுனாக்கா 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி வந்து 7ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் வந்து வலு குறைவாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு திருமணம் தான். அப்போ வந்து 2 திருமண அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருக்குன்னா இருக்குன்னு, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க, இருக்குதுன்னா இருக்குன்னு போடுங்க. அப்போ 2 பேருக்கு, ஒருத்தருக்கு வந்து இருக்குது, ஒருத்தங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னாக்கா யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு இருக்குதுன்னு போடுங்க. இங்கே வந்து இல்லைன்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி போட்டுங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அவங்களுக்கும் புரிஞ்சிடும், கஸ்டமருக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 2 திருமண அமைப்பு. அடுத்தது 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி புக்தி நடக்குதா இல்லையா, 6ஆம் அதிபதி தசை நடக்குதா இல்லையா அப்படி சொல்லி அதையும் போட்டுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்க நடக்குது அப்படின்னாக்க ஆம், நடக்கலை அப்படின்னாக்க இல்லை, இல்லை 2 பேருக்குமே நடக்கலை அப்படின்னாக்க 2 பேருக்கும் இல்லை, இல்லைன்னா நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி போட்டுங்க. அடுத்தது 8ஆம் அதிபதி. அதே போல் 8ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை புக்தி நடக்குதுன்னா நடக்கு, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. அடுத்தது கேந்திராதிபத்திய தோஷம். கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா இல்லையா, இருக்குதுனாக்கா இருக்குன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. அப்படி இருக்குதுனாக்கா எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அப்போ இது வந்து கேந்திராதிபத்திய தோஷம். அடுத்தது செவ்வாய் நிலை. செவ்வாய் அப்புறம் பார்த்துப்போம். அஷ்டமத்து சனி நடக்குதானே, இது அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனி இது நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லி நம்ம அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நடக்குதுனாக்கா நடக்குது, இல்லைன்னா இல்லை, இல்லை அப்படின்னு போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரிஞ்சுங்க, லக்னம் ராசி, லக்னம் ராசி 2 பேரும் சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்களா, இவங்க 2 பேரும் சஷ்டாஷ்டகம், சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது. அடுத்து ஆயுள் வந்து எப்படி இருக்குன்றது பார்க்குறது. 2 திருமண அமைப்பு. 11ஆம் இடம் வலுத்து 7ஆம் இடம் வலு குறைவாக இருக்குது அப்படின்னா 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்போ 7ஆம் இடம் வலுத்து 11ஆம் இடம் வலு குறைவாக இருக்குனாக்கா 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பு இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 பேருக்குமே இல்லை அப்படின்னாக்கா இல்லைன்னு சொல்லிடுங்க. அடுத்தது 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை புக்திங்களும் இது நடக்குதா நடக்கலையா சொல்லி நம்ம போட்டணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா இல்லையா, கேந்திர ஆதிபத்திய தோஷம் இது வந்து இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்தது அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து சனி வந்து நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்.
சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி. அடுத்தது எத்தனை போட்டோம்? 8 9. சரி, ஓகே, 9ன்னு வச்சுங்க. ஜென்ம சனி. ஜென்ம சனி நடக்குதா நடக்கலையா? நடக்குதுனாக்கா நடக்குதுன்னு போடுங்க, நடக்கலைனாக்கா நடக்கலான்னு போடுங்க. ஜென்ம சனி நடக்குதா இல்லையா? அதே மாதிரி 11 10 7.5 சனி நடக்குதா? 7.5 சனி வந்து விரய சனியும் பாத சனியும் நடக்குதா அப்படின்றது 7.5 சனி. அது வந்து பெரிய பாதிப்பு இல்லை. ஆனால் ஜென்ம சனி வந்து பாதிப்பு இருக்குது. அஷ்டம சனி அதை விட பாதிப்பு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனி சம்மந்தப்பட்டதில் திருமணம் செய்யக்கூடாது. ஜென்ம சனி டைமில் கூட திருமணம் செய்யலாம் ஓரளவுக்கு. இப்போ ஜென்ம சனி ஒருத்தவங்க நடந்துட்டுருக்கு, அவங்க ராசியை வந்து கடந்துட்டாரு, சனி வந்து கடந்துட்டாரு அப்படின்னாக்கா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முக்கியமாக வந்து அந்த ராசியை விட்டு கம்ப்ளீட்டாக அடுத்த ராசிக்கு போனதுக்கப்புறம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து கும்பராசிக்கு ஜென்மசனி போயிட்டுருக்கு இல்லைங்களா? அப்போ ஜென்மசனி போயிட்டுருக்கிறப்ப கம்ப்ளீட்டாக அந்த சனி வந்து மீனத்துக்கு போனதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்களுக்கு மேரேஜ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மற்ற பாதங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா? பாதங்கள்லாம் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பிறந்த நேரம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக யாருக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா ரொம்ப அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கூட ஒரு 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 10 15 20 வருஷத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா டைம்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டைம்லாம் வந்து கரெக்ட் அக்யூரேட்டாக இல்லை. அதனால் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம்லாம் கூட வித்தியாசம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பாதத்தில் வந்து இந்த பாதத்தில் ஒருத்தவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த பாதத்தை வந்து கடந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்க முடியாது. அதனால் மொத்தத்தில் அந்த ராசியை விட்டு போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ராசியை விட்டு கம்ப்ளீட்டாக போயாச்சு அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டம சனியாக இருந்தாலும் ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பாதம் சம்மந்தப்பட்டதில் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக கணக்கெடுக்க முடியாது. என்ன காரணம்னா பிறந்த நேரம் வந்து கரெக்டாக இருந்தால் அந்த அமைப்பு கரெக்டாக இருக்கும். பிறந்த நேரம் கரெக்டாக இல்லை அப்படின்னாக்கா அந்த அமைப்பு வந்து சரியாக வராது. அதனால் வந்து அந்த ராசியை விட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டு அதை மட்டும்தான் உங்களுக்கு அஷ்டம சனிலையும் சரி ஜென்ம சனிலையும் சரி திருமணம் செய்யணும். அப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி நடக்குதா? மொத்தத்தில் பாத சனியும் விரய சனி நடக்குது அப்படின்னாக்கா அது 7.5 சனி தான் உங்களுக்கு வருது. ஜென்ம சனி வந்து தனியாக எழுதணும். ஆனால் 7.5 சனினாக்கா நடக்குது நடக்கலை அப்படின்னாக்கா அதை போட்டுங்க. நடக்கலைன்னா நடக்கலை, நடக்குதுன்னா நடக்குது அப்படி போட்டுங்க. அடுத்தது 11 செவ்வாயின் நிலை. செவ்வாயின் நிலை. அப்போ செவ்வாயின் நிலை அப்படின்னாக்கா செவ்வாய் வந்து பொதுவாக 2 4 7 8 12 2 4 7 8 12 இந்த இடத்துலலாம் செவ்வாய் இருந்தாக்க உங்களுக்கு என்னது அது தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது அப்போ அந்தந்த இடத்துல செவ்வாய் இருந்தாக்க அந்த இடத்துல வந்து சில மைனஸான ஒரு நெகட்டிவான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் செவ்வாயோட நிலையை வந்து நம்ம பார்த்துக்கணும். செவ்வாய் வந்து சுபத்துவமாக இருக்கிறாரா பாவத்துவமாக இருக்கிறாரா, உண்மையாக தான் தோஷமாக இருக்கிறாரா, என்ன ஏது அப்படின்றத எப்படி பார்க்கணுன்றது உங்களுக்கு தெரியும். அதை வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா செவ்வாயின் நிலை இப்படி. அடுத்தது செவ்வாயின் நிலை வந்து இப்போ 2ல் இருக்குனாக்கா 2ல் அப்படின்னு போட்டுங்க. இல்லை 7ல் இருக்குனாக்கா 7ன்னு போட்டுங்க. இல்லை நார்மலாகவே இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 7 8 9ல் இருக்குது, செவ்வாய் வந்து 9ல் இருக்குது. அதேமாதிரி வந்து இந்த இடத்துல 10ல் இருக்குது அப்படின்னா போட்டுங்க. அப்போ இந்த தோஷம் என்று சொல்லக்கூடிய 2 4 7 8 12 இதில் வந்து செவ்வாய் இருந்தால் அந்த இடத்துல நெகட்டிவான விஷயம் இருக்குது. அப்போ வந்து நெகட்டிவ்னா என்ன மாதிரி பண்ணும் என்ன ஏதுன்றதை மற்ற கிரகங்கள் எந்த லக்னம் என்ன ஏது எல்லாத்தையும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து செவ்வாய் நிலை இப்படி. அடுத்தது சுக்கிரன் நிலை. சுக்கிரனின் நிலை
இப்போ சுக்கிரன் நிலை வந்து என்னது, எதுக்காக சுக்கிரனை பார்க்குறோம்? சுக்கிரன் தான் கலத்திர காரகன். அப்போ சுக்கிரன் வந்து கலத்திர காரகன். இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு கலத்திர காரகன். அப்போ சுக்கிரன் வந்து கலத்திர காரகன் அப்படின்றப்ப அந்த சுக்கிரன் வந்து கெட்டு போயிருக்கிறாரா இல்லை நல்லா இருக்கிறாரா அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து ராகு கூட சேர்ந்துருக்கிறாரா, அதாவது டிகிரி வைஸ் பார்க்குறப்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறாங்களா, இல்லை கேது கூட இருக்கிறாங்களா, இல்லை செவ்வாய் வந்து இது சுக்கிரன் வந்து 3ல் இருக்கிறாங்களா, 3ல் வந்து தனிச்சு இருக்கிறாங்களா, அதே மாதிரி வந்து 8ல் வந்து தனிச்சு இருக்கிறாங்களா. ஏன்னா 3, 8 மறைவு ஸ்தானம், சுக்கிரன் வந்து மறைவு ஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல பாவகரங்களோட சுக்கிரன் சேர்ந்துருக்கிறாரா, சுபகரங்களோட சேர்ந்துருக்கிறாரா அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி வந்து சுக்கிரன் வந்து 3, 8 மட்டும்தான் மறைவு, 6, 12 மறைவு கிடையாது. அதையும் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சுக்கிரனோட நிலை எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நிலை என்ன கண்டிஷனில் இருக்குன்றத இந்த இடத்துல நம்ம எழுதணும். அது ஒன்று. அடுத்தது கலத்திர ஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் எப்படி இருக்குது? கலத்திர ஸ்தானம் எப்படி இருக்குது? 2 திருமண அமைப்பு வந்து 11ஆம் இடம். கலத்திர ஸ்தானம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 7ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலத்திர ஸ்தானம் 7ஆம் இடம் எப்படி இருக்குது? 7ஆம் இடம் எப்படி இருக்குது? சுத்தமாக இருக்குதா, இல்லை அந்த வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு, என்ன ஏது, கலத்திர காரகன் எங்கே உட்காந்துருக்கிறாரு, சுக்கிரன் எங்கே போய் உட்காந்துருக்கிறாரு, என்ன ஏதுன்றது சுக்கிரன் நிலை, கலத்திர ஸ்தானம் இதெல்லாம் வச்சு பார்த்துடணும். அதே மாதிரி செவ்வாயின் நிலையும் பார்த்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். இருக்குதுனாக்கா இருக்குது, இல்லைன்னா இல்லை. கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜென்ம சனி, 7.5 சனி, செவ்வாயின் நிலை, சுக்கிரனோட நிலை, கலத்திர ஸ்தானம், அடுத்தது கேந்திராதிபத்திய தோஷம், இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வச்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பாதகாதிபதி மாரகாதிபதி. அப்போ இவங்க பாதகாதிபதியோட தசை நடக்குதா, இல்லை புக்தி நடக்குதா, இல்லை மாரகாதிபதியோட தசை நடக்குதா, புக்தி நடக்குதா. அதே மாதிரி அஷ்டமாதிபதி ஏற்கனவே வந்து 8ஆம் அதிபதினு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அவர் தான் அஷ்டமாதிபதி. இவருக்கு வந்து தசை நடக்குதா, புக்தி நடக்குதா அப்படின்னு சொல்லி ரெண்டுமே பார்க்கணும். எதுவுமே நடக்கலை அப்படின்னாக்கா இன்ட்டு போடுங்க, இருக்குதுனாக்கா டிக்கெட்டிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆயுள் காரகன். அவர் சனி வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாரு, சனி வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாருன்றத பார்த்துக்குங்க. அப்போ ஆயுள் சம்மந்தப்பட்டது நமக்கு தெரிஞ்சிடும். ஆயுள் வந்து எப்படி பார்க்கணுன்றத நான் சொன்னேன். என்னென்னலாம் பார்க்கணும், ஆயுளுக்கு வந்து ஆயுளுக்கு 8ஆம் இடம், 8ஆம் அதிபதி சுபத்துவமாக இருக்கிறாரா, பாவத்துவமாக இருக்கிறாரா. அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து எப்படி இருக்குது. அடுத்தது 8க்கு 8ஆன 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். அப்போ அந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது ஆயுள் காரகன் சனி பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயுள் காரகன் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாரு. அப்போ
நல்லா இருக்கிறாரு அப்படின்னாக்கா ஆயுள் காரகன் வந்து ஓகே, நல்லா இருக்கிறாருன்னு போடுங்க. நல்லா இல்லை அப்படின்னாக்கா அது என்ன ஏன் நல்லா இல்லை அப்படின்றத அந்த இடத்துல எழுதுங்க. அதே மாதிரி வந்து 19 அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி இதெல்லாம் எழுதியாச்சு. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேந்திராதிபத்திய தோஷம் இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியன்றது என்னது? 5ஆம் இடம். அப்போ 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் எப்படி நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லி எப்படி பார்க்கறது? 5ஆம் இடம் எப்படி இருக்கு, 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு, அதே மாதிரி 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி, அதே மாதிரி அந்த 5ஆம் அதிபதி இல்லை குரு, அந்த காரகன், புத்திர பாக்கியத்துக்கு உண்டான காரகன் யாரு? குரு. அந்த குரு வந்து ராகு இல்லைன்னா கேது, சனி, செவ்வாய் இவங்க கூடலாம் சம்பந்தத்தில் இருந்து ரொம்ப குரு வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 5ஆம் அதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படின்னாக்கா நம்ம புத்திர பாக்கியம் அங்கே ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். நுணுக்கமாக பார்த்து அந்த இடத்துல புத்திர பாக்கியத்துக்கு ஒருத்தங்களுக்கு தடை அப்படின்னாவே உங்களுக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி, அந்த காரகன் குரு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு அல்லது கேது, செவ்வாய், சனி இவங்க சம்பந்தமெல்லாம் ஒட்டு மொத்தமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைக்கு தடை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பார்த்துடணும். இல்லை உங்களுக்கு அந்த 5ஆம் இடம் வந்து 5ஆம் அதிபதி தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, குரு நல்லாவே இருக்கிறாரு, இல்லை செவ்வாய் மட்டும் அங்கே உட்காந்துருக்கிறாரு, இல்லை சனி மட்டும் உட்காந்துருக்கிறாரு, இல்லை ராகு மட்டும் உட்காந்துருக்கிறாரு, அப்போ இவங்கெல்லாம் வந்து எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை, ஆனால் தனியாக உட்காந்துருக்குறாங்க அப்படின்னாக்க அப்போ குழந்தை வந்து இருக்கு ஆனால் தாமதமாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் ஒட்டு மொத்தமாக ராகு மற்றும் கேது மற்றும் இல்லை ராகு அல்லது கேது, செவ்வாய், சனி இவங்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக 5ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டு குருவும் சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து குழந்தைக்கு தடை. அப்போ வந்து இந்த 5ஆம் இடம் புத்திர பாக்கியத்தை வந்து ரொம்ப இதாக நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ என்னென்னலாம் பார்க்கணும்? பாதகாதிபதி தசை நடக்குதா, புக்தி நடக்குதா, மாரகாதிபதி தசை நடக்குதா, புக்தி நடக்குதா, அஷ்டமாதிபதி தசை நடக்குதா, புக்தி நடக்குதா, ஆயுள் காரகன் எப்படி இருக்கிறாரு, புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது எல்லாமே லக்னம் சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து ராசி சஷ்டாஷ்டகமாக இருக்குதா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். ஆயுள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 2 திருமண அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். 6ஆம் அதிபதி தசை புக்தி, 8ஆம் அதிபதி தசை புக்தி, அஷ்டமத்து சனி நடக்குதா இல்லைன்னு சொல்லி பார்க்கணும். அதேமாரி ஜென்ம சனி நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சப்போஸ் ஜென்ம சனி வந்து 5 வருஷம் கழித்து வருது, இல்லை 10 வருஷம் கழித்து வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மாரகாதிபதி தசை, மாரகாதிபதி புக்தி, அதே மாதிரி பாதகாதிபதி தசை, பாதகாதிபதி புக்தி இந்த மாதிரிலாம் வந்து 2 வருஷத்தில் வருது, இல்லை இப்போவே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து திருமணம் செய்யக்கூடாது. இல்லை திருமணம் வந்து செஞ்சு தான் ஆகணும், அந்த மாப்பிள்ளை தான் பண்ணணும், அந்த பொண்ணு தான் பார்க்கணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து அட்வான்டேஜ் எப்படி இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்குது, சாதகமான பலனா இல்லை சாதகமற்ற பலனா, இவங்கள திருமணம் பண்ணாக்க அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கும் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு எடுத்துடலாம், பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா பாதகாதிபதி புத்திர பாக்கியம் 5ஆம் இடத்த குரு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கனாக்கா 5ஆம் இடத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, ராகு கேது இதெல்லாம் தனித்தனியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு குழந்தை உண்டு, புத்திர பாக்கியத்துலேருந்து பிரச்சனை வராது. ஆனால் அவங்களுக்கு குழந்தை தாமதமாகும், குரு மட்டும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி கேந்திராதிபத்திய தோஷம், ஆயுள் காரகன், அஷ்டமத்து சனி, 7.5 சனி இதெல்லாம் வந்து நம்ம
பார்க்கணும் டோட்டலாக. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து 2 திருமண அமைப்பு அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே முக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இது பொண்ணோட ஜாதகம், இந்த ஜாதகம் வந்து பொண்ணோட ஜாதகம், அவங்க ஜாதகத்தை வந்து கணிச்சிக்கிட்டு இது மாப்பிள்ளையோட ஜாதகம், இதை வந்து தனியாக கணிச்சிக்கணும். தனியாக கணிச்சிக்கிட்டு நம்ம கணிக்கிறப்பே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த ஜாதகத்தோட நிலைமை எப்படி, இவங்க 2 பேரும் சேர்க்கலாமா இல்லையா. சரி சேர்க்குற மாதிரி வருது அப்படின்னா தான் இந்த மாதிரி எழுதிங்க. இதை இப்போ எழுதுனா இல்லைங்களா, அந்த மாதிரி எண் போட்டுங்க, பொருள் போட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பொண்ணோட பேர் கூட எழுதிங்க, இல்லை மாப்பிள்ளையோட பேர் கூட எழுதிங்க. எழுதிக்கிட்டு அடுத்தது இப்போ நான் சொன்ன விஷயங்கள், அந்த பொருள் அடக்கம், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் எழுதி ஆட்டோமேட்டிக்காக இது நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாக்கா தாராளமாக இவங்க 2 பேரையும் சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எது எதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குமோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இது எல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா தாராளமாக திருமணத்தை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து அனுகூல பொருத்தம். இந்த மாதிரி பார்த்து திருமணம் பண்ணாக்க பிரச்சனையே இல்லை. லக்னம் ராசி எந்த காரணத்தை கொண்டும் சஷ்டாஷ்டகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக இவங்க சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி மற்ற விஷயங்கள்லையும் அதே மாதிரி தான். இருந்தாலும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா புக்தி நடந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சில டைமில் புக்தி நடந்துகிட்டு இருக்கும். அந்த புக்தி வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த புக்திக்கு உண்டான கிரகம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த புக்தி முடிஞ்சவொடனே திருமணம் பண்ணிக்கலாம். அதே பொண்ணை அதே மாப்பிள்ளையை திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து திருமணம் பண்ணாக்கா அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இதே வந்து தசை நடக்குது, பெரிய தசை நடக்குது, அப்போ வந்து அந்த அந்த தசைக்கு உண்டான கிரகம் வந்து உங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து அந்த பாதகத்தை பண்ணுற மாதிரி இருக்கிறாரா, இல்லை சாதகத்தை பண்ணுற மாதிரி இருக்கிறாரா, யோகமாக இருக்குதா அவயோகமாக இருக்குதா, அதுக்கு உண்டான தசை நடக்குதா தசை நடக்கலையா, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து சேர்க்கலாமா வேணாமன்றது நம்ம முடிவெடுத்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புக்திகளில் வந்து கொஞ்சம் நாள் தான் இருக்குது முடிகிறதுக்கு அப்படின்னாக்கா தாராளமாக வெயிட் பண்ணலாம். அதே பொண்ணு மாப்பிள்ளைக்கு வெயிட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த டைமில் வந்து சேர்த்துடக்கூடாது. முக்கியமாக மற்ற விஷயங்களில் சேர்த்தாலும் மற்ற இதில் வந்து சேர்த்தாலும் அஷ்டமத்து சனியில் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி அஷ்டமத்து சனியில் ஜென்ம சனியில் வரும் காதல்கள், சில பேருக்கு காதல் மலரும் இல்லைங்களா, அந்த டைமில் லவ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த லவ் பண்ணுற காதல்லாம் வந்து அந்த லவ் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த காதல்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த டைமில் வந்து இந்த காதல் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்தால் அது வந்து சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த அஷ்டமத்து சனிலையும் ஜென்ம சனிலையும் நம்ம மனசு வந்து நம்மக்கிட்டே இருக்காது, ஸ்டேபிளாகவே இருக்காது, மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது. அப்போ நம்மளுடைய மைண்டு நம்மளுடைய மனசு இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல ஒரு ஸ்டெடியாகவே இருக்காது. அப்போ நம்மளால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அப்போ எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தப்பாக தான் வரும். அப்போ பார்த்திங்கனாக்கா ஒருத்தங்களுக்கு அதாவது மேரேஜுன்னு கிடையாது, பொதுவாக எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, எந்த ஒரு புதுசாக ஏதாவது ஒரு பொருள் வந்து பெரிய விதமான நிறையா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பொருள் ஒன்று வாங்குகிறோம், இல்லை ஒரு தொழில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், இல்லை ஒரு கடை வைக்க போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஒரு சின்ன தொழிலேருந்து பெரிய தொழில் வரைக்கும் ஏதாவது ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த ஜென்ம சனி அந்த அஷ்டம சனி காலங்களில் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அது முடிஞ்சவொன்னே பண்ணலாம். விரைய சனிலையும் பண்ணக்கூடாது. பாத சனியில் வேணால் பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா விரைய சனியில் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது விரயங்கள் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றப்ப அது பிஸ்னஸ் இதில் போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறப்ப அப்போ விரைய சனி ஒருத்தவங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னாக்கா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா அவங்களுக்கு நிறையா காசு செலவாகிட்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு சுப செலவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா பண்ணாக்க அப்போ ஏதோ ஒரு விரயம் ஆகுது, அப்போ சுப செலவு பண்ணிட்டோம்னாக்கா அப்போ நம்மளுக்கு லாஸ் வராது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி பாத சனிலையும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது. பாத சனி எப்பயுமே வந்து நம்மளுக்கு டோட்டலாகவே ஏழரை சனி அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறதுக்கு தான் வருது, நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு தாங்க. அந்த மாதிரி சனியோட இதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வருது. அப்போ சனியோட இது அந்த விரைய சனி. அப்போ சனியெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த விரைய சனியில் வந்து நிறையா காசு செலவாகும், தேவையில்லாமல் செலவாகும், உருப்படியான செலவாக எதுவுமே இருக்காது. அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா
நம்ம அந்த டைமில் வந்து சனி வந்து நிறைய விரயங்களை கொடுத்து, அப்போ சனி போனதுக்கப்புறம் இனிமேல் வந்து நம்ம செலவு பண்ணக்கூடாது, அந்த விரய சனியை விட்டு போனதுக்கப்புறம் இனிமேல் செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு உணர்த்துறாரு, நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதே மாதிரி ஜென்ம சனியில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு முடிவும் நம்மளால் எடுக்க முடியாது. நம்மளுக்கு உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசு சம்மந்தப்பட்ட இது பிரச்சனை, மன அழுத்தம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுக்கும். அப்போ அந்த டைமில் வந்து அதெல்லாம் நம்மளை தாங்கிக்கிட்டு இனிமேல் வந்து சனி ஜென்ம சனியை விட்டு போனதுக்கப்புறம் இனிமேல் வந்து இந்த மாதிரி தப்புங்கள்லாம் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம எப்படி இருக்கணும் என்ன ஏதுன்றதை ஜென்ம சனி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உணர்த்துறாரு அப்படின்னாக்கா கற்றுக் கொடுக்குறாரு. அதே மாதிரி பாத சனியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகிறப்ப அப்போ அந்த 5 வருஷம் விரய சனி 2.5 வருஷம், அதே மாதிரி ஜென்ம சனி ஒரு 2.5 வருஷம், இந்த டைமில் மொத்தம் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்கும். நிறைய மன அழுத்தம், நிறைய சிக்கல்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பாதிப்படைஞ்சிருப்பீங்க. அப்போ பாத சனியில் பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னாலும் அந்த பாத சனிக்கு உண்டான கிளாஸையும் உங்களுக்கு சனி எடுப்பார். அப்போ அந்த டைம்லேயும் வந்து கற்றுக் கொடுப்பாரு. அப்போ டோட்டலாக 7.5 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னும் ஒரு 6 மாதம், இன்னும் ஒரு 8 மாதம் பார்த்திங்கன்னா அந்த சனியோட 7.5 சனியோட பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். கம்ப்ளீட்டாக 7.5 சனி வந்து முடிஞ்சாலும் அந்த ஒரு 8 இல்லைன்னா ஒரு ஆக மொத்தம் இன்னொரு 6 மாதம், 7.5 சனி முடிஞ்சு இன்னொரு 6 மாதம் அதோட தாக்கம் இருக்கும். கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு 7.5 சனியை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம வந்து நினைக்க முடியாது. ஏன்னா அதோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். ஏன்னு கேட்டிங்கன்னா சனியோட கேரக்டரே வந்து ஸ்லோ. அப்போ இப்போ மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா டக்குட்டு ஸ்பீடாக போகும். இப்போ சந்திரன்லாம் எடுங்க 2.25 நாளில் ஒரு ராசியை வந்து பயணிச்சுட்டு சல்லுன்னு போயிட்டே இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனோட தாக்கம் ஒரு ராசியை விட்டு போயிடுச்சுன்னா அடுத்த ராசிக்கு வந்து பெருசாக இருக்காது. அதாவது அந்த ராசியை விட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா எந்த ராசியை விட்டு போச்சா அப்போ அந்த இடத்துல வந்து வளர்பிறை சந்திரனாக இருக்குது, தேய்பிறை சந்திரனாக இருக்குது அப்படின்னாக்கா சந்திரனோட இது வந்து டக்கு ஏன்னா அது மனோக்காரங்க டக்குன்னு மாறும், மனசு சம்மந்தப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாறும். ஆனால் சனி மட்டும் அப்படி கிடையாது. சனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பிளானட்டு, மெதுவான கிரகம். அப்போ மெதுவான கிரகமாக இருக்கிறனால அந்த ராசியை விட்டு போனாலும் அதோட தாக்கம் வந்து கொஞ்சம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒருத்தருக்கு 7.5 சனி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 8 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 7.5 சனி ஒருத்தங்களுக்கு வருது அப்படின்னாக்கா அங்கே மன அழுத்தத்தை அது மெயினாக ஜென்ம சனி வந்து மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு தான் வருது. அப்போ டோட்டலாக 7.5 வருஷமும் நம்மளுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக விரை சனி இது 2.5 வருஷம், ஜென்ம சனி ஒரு 2.5 வருஷம், பாத சனி ஒரு 2.5 வருஷம், இது எல்லாத்தையும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா சனி வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம வந்து அதை வந்து நம்மளுக்கு என்னடா 7.5 சனி பிடிச்சிக்கிச்சு அப்படின்லாம் இருக்கக்கூடாது. சனி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அந்த கற்றுக் கொடுத்ததை வச்சு அடுத்தது 7.5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றத வந்து உணர்த்துறது கற்றுக் கொடுக்கறது. இதுக்காக தான் வந்து சனியே வருது. அது மாதிரி அஷ்டம சனியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மன அழுத்தம், முக்கியமாக பொருளாதார ரீதியாக வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து பண்ணுவார். பொருளாதார ரீதியாக பிரச்சனை வந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு அந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படாத பாடுபடுவீங்க. எந்த விதத்துலையும் வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. ஏதோ ஒரு சிக்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ அந்த அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு இவ்வளோ மன அழுத்தத்தையும் இவ்வளோ பிரச்சனைகள் சிக்கல்கள் ஃபேமிலியில் பிரச்சனை, பொருளாதார ரீதியாக பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து நம்ம தாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ஜென்ம சனி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனி, ஜென்ம சனி இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் வர காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி நம்மளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துச்சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மற்ற இருக்கிற காலங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல விதமாக வந்து பிளான் பண்ணுவோம். எந்தெந்த தப்புலாம் நம்ம பண்ணக்கூடாதோ அந்த தப்பெல்லாம் வந்து பண்ண மாட்டோம். அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம லைஃப் வந்து நல்ல விதமாக போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கு தான் சனி வந்து உணர்த்துறாரு, கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. அப்படி இருக்க பார்த்திங்கனாக்கா ஒருத்தவங்க ஜென்ம சனி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு நீங்கள் ஒரு கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஒரு 7.5 வருஷம் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதை வந்து நீங்கள் கற்றுக்குறீங்க. என்னத்தை கற்றுக்குறீங்க? சனி இருக்கிற காலத்தில் வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத
ஒரு டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு உண்டான, ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு உண்டான இதை வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக் கொடுக்குறாரு அவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக மொத்தம் அனுகூல பொறுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மொத்தத்தில் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாமே ஓகே அப்படின்னா தாராளமாக திருமணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தம் அஷ்டம சனியாக இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், அந்த தசாபுக்தி நம்மளுக்கு பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, இந்த தசாபக்திலாம் வந்து 5 வருஷம் கழிச்சு வருது, 10 வருஷம் கழிச்சு வருது, இந்த டைமில் தான் வருது அப்படின்னாக்கா தாராளமாக திருமணம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாரகாதிபதி தசை, அஷ்டமாதிபதி தசை, இந்த மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி தசாபக்தி நடந்துட்டு இருக்கிற காலங்களில் வந்து திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அஷ்டம சனி, ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கிற காலங்களில் திருமணம் செய்யக்கூடாது. ஜென்ம சனியில் வேறு வழி இல்லை அப்படின்னா திருமணம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், சாதகமற்ற சில இதெல்லாம் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு கஸ்டமருக்கு வந்து நல்ல விதமாக அட்வைஸ் பண்ணி, இல்லை இது முடிஞ்சவொன்னே மேரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். இல்லை பண்ணி தான் ஆகணுன்னாக்கா பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், இந்த மாதிரி சிக்கல்லாம் வரும், இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இருந்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டு, இதே பெரிய பாதிப்பு இருக்குது, அதான் பெரிய பாதிப்புன்னா என்னது, சஷ்டாஷ்டகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் செய்யக்கூடாது. 2 திருமண அமைப்பு வருதுனாக்கா அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருமே வந்து 2 திருமண அமைப்புலேயே வந்திருப்பாங்க. பொருத்தம் பார்க்கறதுக்கு 2 திருமண அமைப்பில் 2 பேருக்குமே 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான இதுக்கு அமைப்புக்கு வந்திருப்பாங்க. 2வது திருமணம் 2 பேருக்குமே, ஆண் பெண் 2 பேருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனைனால 2 திருமணத்துக்கு உண்டான அமைப்பில் வந்திருப்பாங்க, பொருத்தம் பார்க்குறது வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்டான இடத்தை வந்து பார்த்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையாக 11ஆம் இடம் வலுத்திருக்கும். அவங்களை பார்த்தாவே 11ஆம் இடம் நல்லா வலுத்திருக்கும், 7ஆம் இடம் வந்து பாதிப்பாயிருக்கும். அது அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து அவங்களோட ஜாதகம் கரெக்டாக, அவங்க பிறந்த நேரம் கரெக்டாக இல்லையா என்னன்றது தெரிஞ்சு போயிடும். அப்போ வந்து 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பில் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னா 7ஆம் இடம் வலுத்திருக்கும், அதை பார்த்தாவே நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே பளிச்சுன்னு தெரிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2ஆம் திருமணத்துக்கு உண்டான இடத்த மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற விஷயங்கள்லாம் 2ஆம் திருமணத்துக்கு உண்டான அமைப்புக்கு வந்தாலும் மற்ற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஆக மொத்தம் பொருத்தம் வந்து 2 திருமணமாக இருந்தாலும் சரி, முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம் பார்த்தா தான், முதல் திருமணம் தான் அப்படி ஆச்சு, 2ஆம் திருமணம் வந்து நல்ல விதமாக இருக்குமா இல்லையா அப்படின்றதுக்கு நான் சொன்ன விஷயங்கள் அத்தனை விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். எக்ஸப்ட் 2ஆம் திருமணமாக இருந்தாக்கா அந்த 11ஆம் இடத்தை தவிர இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், அந்த 11ஆம் இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுகூலம் பொருத்தம் எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பொருத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கஸ்டமருங்க வந்து பார்த்திங்கனாக்கா எந்த விதத்துலையும் பெரிய அளவு பாதிப்படைய மாட்டாங்க, நல்ல விதமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றிங்க.